Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோவில் how to apply Ayush அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆயுஷ் அப்ளிகேஷன் போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம அதுக்காண்டி வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அட்மிஷன் டு பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் அக்ரி கோர்சஸ் 2022-2023 season in government, IM and medical colleges and seats self-financing medical colleges can be downloaded accessed from the official website www.tnhealth.tngov.in அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா www.tnhealth.tngov.inங்கிற வெப்சைட்டில் போய் உங்களோட டவுன்லோட் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து எஸ்சி கேட்டகரி, எஸ்சிஏ கேட்டகரி, எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் வந்து 500 rupees கட்ட தேவையில்லை. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்க மட்டும்தான் வந்து 500 rupees கட்டணும். அதுக்குரிய ஃபீ பேமெண்ட் வந்து எப்படி பண்ணணுங்கிறத நம்ம வந்து லேட்டர் அந்த வீடியோவிலே பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த இது வந்து புரியும் உங்களுக்கு. ஏன்னா பேமெண்ட் மெத்தட் வந்து இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகேவா? எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மாதிரி இருக்காது. ஓகேவா? அந்த பேமெண்ட் மெத்தட் கூடியது வந்து 35ங்கிற கிளாஸில் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 copies ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். பேச்சுலர் பிஎஸ்எம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ் இந்த 4க்குமே ஒரே அப்ளிகேஷன் தான். 4க்குமே தனித்தனி அப்ளிகேஷன் நீங்கள் போடணும்னு தேவை கிடையாது. ஓகேவா? அதை பற்றி பார்க்கும்போது டேட் வந்து நம்மளுக்கு என்றைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 21/9/2022க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்றைக்கு ஃபினிஷ் ஆகுதுன்னா 12/10/2022 ஸ்டார்ட் ஆகுது, ஃபினிஷ் ஆகுது. ஓகேவா? அப்ளிகேஷன் நீங்கள் வந்து 12 அன்றைக்கி மார்னிங் வந்து நான் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ணி அன்றைக்கே வந்து டவுன்லோட் இது ஸ்பீட் கொரியர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு 13 ஆயிடும். அப்போ உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் தயவு செஞ்சு 10/10/2022க்குள்ளே அப்ளிகேஷன் எல்லாருமே வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து 11 போலனாலும் 12 அவங்களுக்கு ரீச் ஆகிடும் மார்னிங். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து 12/10/2022 5:30 PM வரையும் தான் அவங்க வந்து டைமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால் அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போயிடணும். ஓகேவா? அது மட்டும் இல்லை, அவங்களே கீழே கொடுத்துட்டாங்க. 10th பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து நாங்கள் கொடுத்த டயத்துக்குள்ளே எங்களுக்கு வந்து ரீச் ஆகலை, அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்த டயத்துக்கு அப்புறம் வந்து ரீச் ஆனாலும் எங்கள் மேலே எந்த ஒரு பொறுப்பும் இல்லை, அது உங்களோட மிஸ்டேக் தான், நாங்கள் எதுவும் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூட வந்து சப்போர்ட்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு அனுப்பிவிடணும். தயவு செஞ்சு ஒரிஜினல் அனுப்பிடக்கூடாது. அவங்களே கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் அனுப்பிடக்கூடாது. அந்த ஒரிஜினல் காப்பீஸினுடைய அவங்க கொடுத்துருக்க காப்பீஸினுடைய ஜெராக்ஸை தான் நீங்கள் அனுப்பணும். அது என்னென்ன காப்பீஸ் கொடுத்துருக்காங்க நம்ம லேட்டரில் வீடியோலேயே பார்க்கலாம். ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு 10/10/2022 அப்ளிகேஷன் எல்லாருமே ஸ்பீட் கொரியரில் பண்ணிடுங்க. ஓகேவா? அந்த ஸ்பீட் கொரியர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து ஃபீ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 35 கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தாங்களே. டு பே ஃபீஸ் ப்ளீஸ் விசிட், இந்த பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க இந்த மேலே அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இல்லை டேரெக்டாக நீங்கள் போய் www.onlinesbi.sbi போனீங்க அப்படின்னா எஸ்பி கலெக்ட்னு இருக்கும். அதில் போய் செக் ப்ரொசீடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுங்கிறது என்ன அடுத்தது செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஒர்க்கு எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்னு போயிட்டுங்க. அதை கிளிக் பண்ணி போனோடனே கோ டு கண்டினியூ கொடுக்கும். போன பிறகு செலக்ட் டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி ஃப்ரம் தி ட்ராப் டவுன் மெனு, அந்த அம்புக்குறி கீழே கொடுத்துருக்கோம். ஓகேவா? கீழே கொடுத்ததை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ராப்ரியேட் கேஸ்ட், நீங்கள் வந்து ஓசியாக இருந்தீங்கன்னா 500, பிசியாக இருந்தாலும் 500, எம்பிசியாக இருந்தாலும் 500, பிசிஎம்மாக இருந்தாலும் 500 அவங்களுக்குரிய அமௌண்ட்டை என்டர் போட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே கேட்டிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கேட்பாங்க. நீட் ரோல் நம்பர், நேம் ஆஃப் தி கேண்டிடேட், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், ஸ்டேட்டு, அப்ளிகேஷன் ஃபீ, ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா 100 rupees பண்ணணும். இது எல்லாத்தையும் கொடுத்து கீழே சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். அந்த சப்மிட் ஆகி நீங்கள் ஃபீஸை வந்து அங்கே ரிசீவ் ஆனதுக்கு நீங்கள் வந்து கேஷை வந்து கொடுத்ததுக்கான ஒரு ஃபார்மை வந்து அந்த ஃபார்மை வந்து எடுத்துக்கணும். அந்த ஃபார்மை வச்சு தான் அந்த பே பண்ணிங்களா நீங்கள் 500 rupees, அந்த ஃபார்மை நீங்கள் பே பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் காண்டி அந்த ஃபார்மை எடுத்து அந்த கொரியரில் நீங்கள் வச்சு அனுப்பணும். யார் யார் அனுப்பணும் அப்படின்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்க 4 பேர் மட்டும்தான் அனுப்பணும். ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து 100 rupees எக்ஸ்ட்ரா வந்து அனுப்பணும். ஓகேவா? மற்ற எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாம் வந்து பேமெண்ட் கிடையாது. இவங்க 4 பேர் மட்டும் அந்த கொரியரோட சேர்த்து வச்சு அனுப்பணும். ஓகேவா?
இப்போ தான் நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மாதிரி நம்மளுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் கிடையாது, ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் ஹோமியோபதிக்கு எல்லாத்துக்கும். ஓகேவா? அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், டீட்டெயில்ஸ் ஆஃப் பேமெண்ட் அண்ட் டேட். நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்லிப்லேயே அதுக்குரிய டீட்டெயில்ஸ் இருக்கும், அதுவும் அந்த டேட்டையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஓகேவா? அடுத்து நீட் ரோல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஏஆர் நம்பரையும் ரேங்க்கும் நீங்கள் என்டர் பண்ணக்கூடாது, நாட் டு பி ஃபில்லடு. ஓகேவா? ஏஆர் நம்பரும் ரேங்க்கும் நீங்கள் என்டர் பண்ணக்கூடாது. நீட் யூஜி 2022க்கான ஸ்கோர் வந்து எவ்வளோன்னு போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ ஆல் இந்தியா ரேங்க் போட்டுக்கோங்க. தயவு செஞ்சு கேட்டகரி ரேங்க் போட்டுறாங்க. கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டியில் வரீங்கிறத போட்டுக்கோங்க. ஓகேவா? கீழே கொடுத்துருக்கு ஃபுல்லாக நீங்கள் பிளாக் லெட்டர்ஸில் தான் எழுதணும். ஓகேவா? நேம் உங்கள் பேரை போட்டுக்கோங்க, அது ஃபுல்லாக பிளாக் லெட்டர்ஸ். ஜென்டர் நீங்கள் மேலா ஃபீமேலாக டிரான்ஸ்ஜெண்டரான்னு போட்டுக்கோங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் அங்கே ஒட்டிக்கணும். ஓகேவா? அட்ரஸ் டு பி கம்யூனிகேஷன், நீங்கள் உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸை எழுதுங்க. யாருமே டெம்பரவரி அட்ரஸை எழுத வேணாம், பெர்மனண்ட் அட்ரஸை எழுதுங்க. ஓகேவா? நீங்கள் எந்த ஊரில் வரீங்களோ அந்த ஊரினுடைய பின்கோடை எழுதிக்கோங்க. உங்களோட ஃபோன் நம்பர் எழுதிக்கோங்க. நீங்கள் வந்து ஆக்டிவில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் எழுதிக்கோங்க. தயவு செஞ்சு நான் இந்த மாதம் ரீசார்ஜ் பண்ணேன், நெக்ஸ்ட் மந்த் நான் ரீசார்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னீங்கன்னா அதில் வந்து இன்கமிங் கால் அவுட் கோயிங் கால்லாம் கட் பண்ணிடுவாங்க. அதனால் ஆக்டிவாக நீங்கள் எப்போயுமே பெர்மனெண்ட்டாக ரீசார்ஜ் பண்ணி ஆக்டிவாக இருக்கக்கூடிய நம்பரை கொடுங்க. ஓகேவா? நேம் ஆஃப் தி பேரண்ட் ஆர் கார்டியன், நீங்கள் அப்பா அம்மா பேரை கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். ஓகேவா? எல்லாமே கேபிட்டல் லெட்டர். டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்றைக்கு பிறந்தீங்க அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. கம்யூனிட்டி நீங்கள் ஓசியா பிசியா பிசிஎம்மா இல்லை எம்பிசி ஆர் டிஎன்சி இல்லை எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அந்த நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டிஎன் சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அடுத்த டேட்டு, எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க. ஓகேவா? இஷ்யூ பண்ணது யார், அத்தாரிட்டி யார், தாசில்தார் தான் நம்மளுக்கு அத்தாரிட்டி. ஓகேவா? அதனால் ரெவன்யூன்லாம் போட்டுறக்கூடாது. தாசில்தார் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க ரெவன்யூன்னு போடுவாங்க, ரெவன்யூனுக்கு வேறு தாசில்தார். ஓகேவா? இதில் இஷ்யூ பண்ணது யார், நம்மளுக்கு தாசில்தார். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் கோடு அவங்களே வந்து ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கேஸ்ட்டில் வரீங்களோ அந்த கோடை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட்டு, நீங்கள் எந்த கேஸ்ட்டு வந்து எம்பிசியில் எந்த கேஸ்ட் வரீங்க அப்படிங்கிறத நீங்கள் அங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இல்லை பிசியில் எந்த வரீங்களோ அதை போட்டுக்கோங்க. மதர் டங்க் என்னான்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து நேஷ்னாலிட்டி, அடுத்து வந்து நேட்டிவிட்டி தமிழ்நாடா இல்லை அதர்ஸான்னு போட்டுக்கோங்க. நேஷ்னாலிட்டி இந்தியனா இல்லை அதர்ஸான்னு போட்டுக்கோங்க. மதர் டங் தமிழ்னா தமிழ்னு போடுங்க. ஓகேவா? அடுத்து வந்து நேட்டிவிட்டி டிஸ்ட்ரிக் வந்து எந்த கோடுன்னு பார்த்துக்கோங்க. அவங்களே ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருப்பாங்க, எந்த கோடோ அந்த கோடை என்டர் பண்ணிங்க, என்ன டிஸ்ட்ரிக்ட் பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகண்ட், நீங்கள் ஒவ்வொரு பேஜுக்குமே வந்து கையெழுத்து போடணும். அப்போ ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ஃபில்அப் பண்ணியாச்சு, அதுக்குரிய கையெழுத்தை நீங்கள் கீழே போட்டுருணும், அப்ளிகேஷன் யார் போடுறாங்களோ. ஓகேவா? அடுத்து வந்து செகண்ட் பேஜில் நீட் 2022 ரோல் நம்பர் நீங்கள் எழுதிக்கணும். அடுத்து ஸ்கோர் எவ்வளோன்னு எழுதிக்கணும். அடுத்து ஆல் இந்தியா ரேங்க் எழுதிக்கணும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு அண்டு ஸ்கோர் கார்டில் இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா +2 ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் இயர், உங்களோட பெர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. எந்த இயரில் அப்பியர் ஆனீங்களோ அதை என்டர் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஹச்எஸ்சியா இல்லை சிபிஎஸ்சியா இல்லை வந்து அதர் ஸ்கூலாக என்னான்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஹச்எஸ்சின்னு என்டர் பண்ணிக்கோங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக தமிழா அதர்ஸான்னு பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு போடுங்க, தமிழ்னா தமிழ் போடுங்க. மார்க் அப்டைன்ட் இன் 12th ஸ்டாண்டர்ட் அங்கிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது நீங்கள் எடுத்து படிச்சிருக்கீங்களோ அதனுடைய மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ நீங்கள் எடுத்திருக்கீங்க. அப்டைன் மார்க் 100 மார்க்ஸ் இருக்குன்னா அதில் நீங்கள் எவ்வளோ அப்டைன் பண்ணிங்கிறத நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10th to 12th வந்து நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. அதுமாதிரி 10th to 12th வரையும் நீங்கள் தமிழை வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன்னு கொடுக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் நேட்டிவிட்டி, உங்களோட நேட்டிவிட்டி வந்து எதில் வருது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகேவா? நேட்டிவிட்டியில் ஃபஸ்ட்டு வந்து நேட்டிவிட்டி தமிழ்நாடு அண்டு ஸ்டடிட் 6th to 12th இன் தமிழ்நாடு அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, டிக் அடிக்கணும். ஓகேவா? ஒன்றுனா டிக் அடிக்கணும். ஓகேவா? 6th to 12th நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு காலம், 6th to 12th அதர் ஸ்டேட்ஸில் படிச்சிங்கன்னா செகண்ட் காலம். 6th to 12th வந்து தமிழ்நாட்டில் தான் படித்தேன், ஆனால் அதர் ஸ்டேட்ஸ், ஓகேவா, அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6th to 12th வரையும் தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்கன்னா அதுக்கு தேர்ட் ஆப்ஷன். அடுத்து வந்து நேட்டிவிட்டி அதர் ஸ்டேட்ஸ் அண்டு ஸ்டடிடு 6th to 12th அதர் ஸ்டேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதர் ஸ்டேட்ஸில் 6th to 12th படிச்சிருந்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்து வந்து பார்ஷியலி தமிழ்நாட்டில் படிச்சிங்கன்னா ஃபிஃப்த்து, பார்ஷியலி தமிழ்நாட்டில் படித்தவங்க பட் அதர் ஸ்டேட்ஸாக இருந்தீங்கன்னா 6th காலம். ஓகேவா? மோஸ்ட்லி இதில் ஃபஸ்ட் அண்ட் செகண்டாக தான் இருப்பீங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஸ்கூல் ஆஃப் ஸ்டடீஸ். ஓகே, அதில் 6th to 12th வரையும் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அந்த ஸ்கூல் எந்த ஊரில் இருக்குது, அந்த ஸ்கூல் எந்த ஊரில் இருக்கோ அதனுடைய பின்கோடை நீங்கள் எழுதணும். ஓகேவா?
ஃபார் தி பர்பஸ் ஆஃப் நேட்டிவிட்டி அண்ட் ரிசர்வேஷன். உங்களுக்கு ரிசர்வேஷனுக்காண்டியும் நேட்டிவிட்டிக்காண்டி தான் அவங்க கேட்குறாங்க. ஃபுல் அண்ட் கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் எழுதணும். ஓகேவா? அடுத்து கீழே வந்து 7.5 ரிசர்வேஷனில் வாரிங்கன்னா எஸ்ஆர் நோன் போடுங்க. அதுக்குரிய அனெக்சர்ஸ் 11 வந்து அதனுடைய இது இருக்குது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றில் நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இப்போ படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குரியதை என்டர் பண்ணணும். நீங்கள் நான் எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லையும் படிக்கல அப்படின்னா நான் நோன் போட்டுருங்க. எல்லாத்தையுமே வந்து லைட்டாக வந்து கோடு போட்டுருங்க. ஓகேவா? நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நேம் ஆஃப் எந்த கோர்ஸில் படிக்கிறீங்க, நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க, எப்போ இருந்து எது வரையும் படிக்கிறீங்க. ஓகேவா? டிஸ்கண்டினியூஷன் எந்த டேட்டில் பண்ணீங்க, எந்த காலேஜில் படிச்சிங்கன்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்து 16th வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 16th வந்து முழுக்க யுனானி படிக்கணும்னா அந்த ஆப்ஷன். நிறைய பேர் யுனானி எடுக்க மாட்டீங்க, அதனால் அந்த ஆப்ஷனை விட்டுருங்க. ஓகேவா? யுனானி நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்காண்டியது. ஓகேவா? 17th வந்து ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தால் அதுக்குரிய ஆப்ஷன். ஓகேவா? எஸ்ன்னா டிக் அடிக்கணும், நோனா நோ அடிக்கணும். ஓகேவா? ஸ்பெஷல் கேட்டகரி நேம் என்னது, எந்த கோடில் வரீங்க அப்படிங்கிறது. ஓகேவா? எக்ஸ் சர்வீஸ்மேனா இல்லை வந்து டிசேபிலிட்டியா அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா? 18th வந்து சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் நேட்டிவ் அண்ட் ஸ்கூல். உங்களோட நேட்டிவ் ப்ளஸ் கார்பரேஷனில் இருக்கா, இல்லை முனிசிபாலிட்டியில் இருக்கா, இல்லை டவுன்ஷிப்பில் இருக்கா, இல்லை டவுன் பஞ்சாயத்தில் இருக்கா, இல்லை வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கா, இல்லை அதர்ஸில் இருக்கான்னு கேட்பாங்க. அது எது வருதோ நீங்கள் அதை டிக் பண்ணிக்கணும். ஸ்கூல் பிளேஸ் அதே மாதிரி எங்கே இருக்குங்கிறத நீங்கள் டிக் பண்ணிக்கணும். அடுத்து ஆக்குபேஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் கார்டியன். பேரண்ட்ஸ் கார்டியன் வந்து கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக, இல்லை ப்ரொஃபஷனலாக, இல்லை இண்டஸ்ட்ரியா, இல்லை பிஸ்னஸாக, இல்லை அக்ரியா, இல்லை ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக, இல்லை ஸ்மால் ட்ரேடா, இல்லை மற்றதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பேரண்ட்ஸ் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் வந்து டிக் அடிச்சுக்கோங்க. யாருமே இதில் எதுவும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அதர்ஸ்ன்னு டிக் அடிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து 20th வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஆஃப் பேரண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிலோ 1000 மந்த்லி இன்கம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மந்த்லி இன்கம் அப்போ பிலோ 1000, 1000லேருந்து 3002, 3000லேருந்து 6000 தேர்ட் ஆப்ஷன், 6000லேருந்து 10,000 ஃபோர்த் ஆப்ஷன், 10,000லேருந்து 15,000 ஃபிஃப்த் ஆப்ஷன், எபோவ் 15,000 சிக்ஸ்த் ஆப்ஷன். ஓகேவா? இதில் எது வருதோ நீங்கள் அதை டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஜுகேஷ்னல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அப்பா அம்மா யாராச்சும் ஃபஸ்ட்டு படிச்சிருந்தாங்க அப்படின்னிங்கன்னா அவங்களுக்கு வந்து எஸ்னா எஸ்ன்னு போடணும், நோனா நோன் போடணும். அடுத்து டிக்ளரேஷன் பை தி அப்ளிகண்ட். அதில் வந்து டேஷ் கொடுத்துருக்க இடத்துல அப்ளிகேஷன் உங்களோட பேரை போட்டுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் லெட்டர்ஸில் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டினா எம்பிசியா இல்லை எஸ்சியா அதுன்னு பார்த்துக்கோங்க. அதில் சப்கேஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எம்பிசினா உட்பிரிவு கேஸ்ட் நிறையா இருக்கும். அதில் எந்த கேஸ்ட் வரீங்களோ அது வரீங்கன்னு சொல்லி போட்டுக்கோங்க. கீழே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நான் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து உண்மையானது, நான் மேலே ஃபில்அப் பண்ணப்பட்டது எல்லாமே வந்து உண்மையாதுன்னு சொல்லி நீங்கள் கையெழுத்து பண்ணணும். டிக்ளரேஷன் ஃபார்ம். ஓகேவா? அதில் நீங்கள் கையெழுத்து பண்ணணும். செகண்ட் இருக்கிறது பேரண்ட்ஸ் கண்டென்ட். வந்து பேரண்ட்ஸில் அப்பாவோட பேர் இல்லை அம்மாவோட பேரை போட்டுக்கணும். ஃபுல்லாக போட்டுட்டு கீழே வந்து யாருக்காண்டி நீங்கள் வாரீங்க அப்படின்னா உங்கள் பையன் பேரை போட்டுக்கணும். உங்கள் அப்பானா உங்கள் பேரை வந்து கீழே போடணும். மேலே ஃபஸ்ட்டுன்னு போட்டு டேஷ் போட்டுருக்கல அதில் வந்து உங்கள் அப்பா அம்மா பேரை போட்டுக்கணும். ஓகேவா? கீழே அதே மாதிரி நான் மேலே கூறப்பட்டது எல்லாமே உண்மை தான், மேலே இருக்கிற பொய்யா இருந்தால் என் மேலே நீங்கள் கேஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து டிக்ளேர் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஓகேவா? இது வந்து கன்ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். தயவு செஞ்சு இதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் முழுமை அடையாது. அதுக்கப்புறம் பிளேஸ், நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்க, டேட் எந்த டேட்டில் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணீங்களோ அந்த டேட்டை போட்டுக்கோங்க. ஓகேவா? A guardian may execute the above declaration only if both parents are not alive or if he or she is legally appointed. நீங்கள் மேலே கூறப்பட்டதில் சில பேர் வந்து பொய்யான டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்களா, அவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்காண்டி இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் வாங்குறோம். அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்லேயே நீங்கள் வந்து நான் மேலே கூறப்பட்ட அப்லோட் பண்ணக்கூடிய சப்மிட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸும் இல்லை மேலே எழுதக்கூடிய அந்த டேட்டாஸும் எல்லாமே வந்து கரெக்டுன்னு சொல்லி நீங்களே வந்து ஒத்துக்கிற மாதிரி. அப்படி ஏதாச்சும் அதில் வந்து நான் பொய்யா சொல்லியிருந்தேன் அப்படின்னா இல்லை கிரிமினல் தனம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தானாகவே வந்து கேஸ் எடுப்போம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணி கொடுக்குறது. ஓகேவா? இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோடைய ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து நீங்கள் வந்து ஸ்பீட் கொரியரில் நீங்கள் போட்டு தர வேண்டியது. ஓகேவா? இந்த நாளையும் ஃபில்அப் பண்ணி நாளையும் ஸ்பீட் கொரியர்ஸில் போட்டு பண்ணணும். இது மட்டும் இல்லை, இது கூட இன்னொன்று அட்டாச் பண்ணி அனுப்பணும். அதையும் என்னான்னு பார்த்துடலாம். எக்ஸ்ட்ரா இந்த டாக்குமெண்ட்டையும் வச்சு அனுப்பணும். ஓகேவா? இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்பேச் பண்ணுறதுக்கு முன்னாடியே கீழே கொடுக்கப்பட்ட எல்லாத்துமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கணும். ஓகேவா? அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா டிக் அடிக்கணும். செக்டு அண்டு கன்ஃபார்ம்டு தி என்ட்ரிஸ் இன் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் தேர் இஸ் நோ டிஸ்கிரிப்பன்சின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்பன்சினா என்னென்னா நீங்கள் மேலே கொடுக்கப்பட்ட அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எதையுமே ஃபில்அப் பண்ணாமல் எல்லாத்தையும் நான் ஃபில்அப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது கூடியது. ஓகேவா? அது போட்டிங்க அப்படின்னீங்கன்னா டிக் அடிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து கீழே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீட், ஹால் டிக்கெட்டு, ஸ்கோர் கார்டு. ஹால் டிக்கெட்டுங்கிறது அட்மிட் கார்டு. ஓகேவா? ஸ்கோர் கார்டு, 11th சர்டிஃபிகேட். 11th சர்டிஃபிகேட் வந்து
சிபிஎஸ்சிக்கு இருக்காது, அதனால் டேஷ் போட்டுருங்க, இன்டூ போட்டுருணும். மற்ற எந்த எல்லா சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக் அடிச்சிடணும். ஓகேவா? என்னென்னது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார் 7.5% ரிசர்வேஷன், போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார் 6th to 12th ஸ்டடிங் இன் தமிழ்நாடு ப்ரூஃப் காண்டி. ஓகேவா? அடுத்து எனி சர்டிஃபிகேட் ஆஸ் ஏ ப்ரூஃப் கிளைமிங் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மற்ற ஸ்பெஷல் கேட்டகரியில் வரானா அவங்களுக்கு தனி சர்டிஃபிகேட் இருக்கும், அதையும் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். அடுத்து வந்து அசஸ்டட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அஃபிக்ஸ்டு இந்த அப்ளிகேஷனில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கொரியர் அனுப்புகிறீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு கொரியர் அனுப்புறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு கார்டு தருவாங்க, அவங்ககிட்ட ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டை போய் அங்கே போய் ஒப்படைக்கும் போது உங்களோட அப்ளிகேஷன் கொரியர் போய் அங்கே அந்த மெடிக்கல் இதில் போய் ஒப்படைக்கும் போது அவங்க கையெழுத்து போட்டு அந்த கார்டை வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு தந்துடுவாங்க. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன புரியும், அவங்ககிட்ட போய் ரீச் ஆகிடுச்சு, அவங்க வந்து நம்மளுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்காண்டி தான் அக்னாலஜ்மெண்ட்டை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அக்னாலஜ்மெண்ட்னா ப்ரூஃபோடு இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து டிஎன் ஆயுஷ் அப்ளிகேஷனுக்கான டெமோ வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.